வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல நாம இனி, இனிமேல், இதன் பிறகு, இப்போதிலிருந்து, அதுக்கப்புறம் அதன் பிறகு, அதற்கு பிறகு அத கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதையெல்லாம் சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல நெறைய வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் இருக்கு. ஸோ என்னென்ன டிஃபரன்ஸ், எந்த இடத்துல எத யூஸ் பண்ணணும் அப்படின்றதையெல்லாம் சிம்பிளான எக்ஸாம்பிள்ஸோட நம்ம டீட்டெயில்டா பார்க்கலாம். பொதுவா இந்த இனி, இனிமேல் இத சொல்றதுக்கு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ்ல ஹியர் ஆஃப்டர், ஹியர் இன் ஆஃப்டர், ஹென்ஸ்ஃபோர்த், ஃப்ரம் நவ் ஆன் இந்த மாரி 4 ஃப்ரேசஸ் இருக்கு. ஸோ எதை எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த ஹியர் ஆஃப்டர் இருக்கு இல்லையா? இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபார்மல். இதுக்கும் இனி, இனிமேல், இதன் பிறகு அதுதான் அர்த்தம். நம்ம எப்ப பேசுறோமோ அந்த டைம்க்கு அப்புறம், இனி வரும் எதிர்காலத்துல, இனி வரும் நாட்களில், இனி வரும் காலத்தில் அதுதான் நம்ம வந்து ஹியர் ஆஃப்டர் அப்படின்னு நம்ம வச்சு சொல்றோம். ஸோ ரொம்ப ஃபார்மல் அப்படின்றதுனால நம்ம பொதுவா அஃபிஷியல் டோன், ஆஃபீஸ் ரிலேட்டட் விஷயங்களுக்கு தான் இத நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்ப கேஷுவலா நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்ட எல்லாம் பேசுறப்பலாம் நம்ம ஹியர் ஆஃப்டர்ன்னு சொல்ல மாட்டோம். ஸோ ஹியர் ஆஃப்டருக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அஃபிஷியல் டோன் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? ஸோ இனி, இனிமே உங்க சம்பளம் வந்து ஒரு மாசமும் 25ஆம் தேதி கிரெடிட் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். ஸோ இனி உங்கள் சம்பளம் ஒவ்வொரு 25ஆம் தேதியும் வரவு வைக்கப்படும், கிரெடிட் செய்யப்படும் அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். ஸோ படும்னு வந்திருக்கு. அப்போ நம்ம பாசிவ் வாய்ஸ்ல சொல்லணும் இல்லையா? ஸோ இந்த இடத்துல உங்க சப்ஜெக்ட் பாருங்க, உங்க சம்பளம், யுவர் சேலரி. ஃபியூச்சர்ல கிரெடிட் செய்யப்படும் அப்படின்றதுனால ஃபியூச்சர்ல passive voice will be credited. எப்போ ஒவ்வொரு மந்த்தும் 25ஆம் தேதி எவ்ரி 25th அப்படி சொன்னா போதும். இல்ல 25th ஆஃப் எவ்ரி மந்த் அப்படி சொன்னாலும் சரிதான். ஸோ இது ரொம்ப சிம்பிளா இப்படியே நம்ம சொல்லிட்டா போதுமானது. ஸோ இனி ஹியர் ஆஃப்டர் your salary will be credited every 25th. Hereafter your salary will be credited every 25th. இனிமே நீ லேட்டா வந்தா, டைரக்ட்டா மேனேஜர் கிட்ட தான் போய் ரிப்போர்ட் பண்ணணும். என்கிட்ட வராத. அப்படின்னு ஆஃபீஸ்ல இருக்க ஒருத்தவங்க சத்தம் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. எப்ப பார்த்தாலும் லேட்டா வர ஒருத்தவங்க கிட்ட, இனிமே சைன் பண்ணுன்னு என்கிட்ட வராதம்மா. நீ மேனேஜர் கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணு. அவர் என்ன சொல்றாரோ கேட்டுக்கோ. இப்படி நம்ம சொல்லிருவோம் இல்லையா? ஸோ அஃபிஷியல் டோன் அப்படின்றதுனால தான் நம்ம இந்த இடத்துல ஹியர் ஆஃப்டர யூஸ் பண்ண போறோம். ஸோ நீ இனிமே லேட்டா வந்தா, இஃப் யூ ஆர் லேட். இஃப் யூ ஆர் லேட். என்ன செய்யணும்? யூ ஷுட் ரிப்போர்ட் டு த மேனேஜர் டைரக்ட்லி. நேரடியா. You should report to the manager directly. Hereafter, you should report to the manager directly if you are late. இப்போ இந்த hereafter வந்து ரொம்ப ஃபார்மல், அஃபிஷியல் டோன்ல தான் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ கேஷுவலா பேசுறதுக்கு எதை யூஸ் பண்றது அப்படின்னா அதோட ஈக்குவலண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரம் நவ் ஆன். இதுதான் நேச்சுரலா ஸ்போக்கன் இங்கிலீஷ் அது மாதிரி சொல்றதுக்கு நம்ம வந்து ஃப்ரம் நவ் ஆன் சொல்லலாம். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட எல்லாம் பேசுறதுக்கு. இப்போ அப்படியே இனி, இனிமேலுக்கு நம்ம ஹியர் ஆஃப்டருக்கு பதிலா ஃப்ரம் நவ் ஆன் அப்படின்னு நம்ம சொல்லிட வேண்டியதுதான். இனிமே நானும் உன்னை நம்ப மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். சரி, நான் உன்னை நம்ப மாட்டேன்னா ஐ ஒன்ட் ட்ரஸ்ட் யூ. நானும் உன்னை நம்ப மாட்டேன் அப்படிங்கிறதுனால ஐ ஒன்ட் ட்ரஸ்ட் யூ ஐதர். ஃப்ரம் நவ் ஆன் ஐ ஒன்ட் ட்ரஸ்ட் யூ ஐதர். இதுல ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, இந்த ஐதர்ன்றது யூவையும் ரெஃபர் பண்ற மாதிரி வரும், ஐயையும் ரெஃபர் பண்ற மாதிரி வரும். அதனால இதை நம்ம புரிஞ்சுக்கிறப்போ, நானும் உன்னை நம்ப மாட்டேன் அப்படின்னு அர்த்தமா? இல்ல நான் உன்னையும் நம்ப மாட்டேன் அப்படின்னு அர்த்தமா? அப்படின்னு கன்ஃபியூஷன் வர்றது சில சமயங்கள்ல சகஜம். ஏன்னா இது வந்து கான்டெக்ஸ்ட பொறுத்தது தான். அதனால இதே சென்டென்ஸை நம்ம நானும் உன்னை நம்ப மாட்டேன் அப்படின்னு வச்சு எப்படி சொல்றது? ஃப்ரம் நவ் ஆன் ஐ டு ஒன்ட் ட்ரஸ்ட் யூ அப்படி சொல்லிடலாம். இந்த ஐதருக்கு பதிலா நம்ம ஐக்கு பக்கத்துல டூ போட்டோம்னா நானும் அப்படின்னு அர்த்தம் வந்துடும். இப்போ ஃப்ரம் நவ் ஆன் ஐ டு ஒன்ட் ட்ரஸ்ட் யூ அப்படின்னா ஃப்ரம் நவ் ஆன் ஐ வில் நாட் ட்ரஸ்ட் யூ ஆஸ் வெல் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இருந்தாலும் இந்த ஐ டு அப்படின்றது பிரச்சனை இல்லாத ஒண்ணு. சரி, இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து கேஷுவலா சொல்றதுக்கு நம்ம சொன்னோம். அதனால சிம்பிளா அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இனிமே இனி வரும் நாட்கள்ல நான் ரொம்ப சீரியஸா படிக்க போறேன்ப்பா அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ ஃப்ரம் நவ் ஆன் ஐ எம் கோயிங் டு ஸ்டடி சீரியஸ்லி. ஃப்ரம் நவ் ஆன் ஐ எம் கோயிங் டு ஸ்டடி சீரியஸ்லி. ஸோ இந்த ஹியர் ஆஃப்டருக்கு கேஷுவல் ஈக்குவலண்ட் அப்படின்னு நம்ம ஃப்ரம் நவ் ஆன சொன்னோம். இப்போ இன்னொரு ஃபார்மலான ஒரு வேர்ட் எடுத்துக்கலாம். அது வந்து ஹென்ஸ்ஃபோர்த். இந்த ஹென்ஸ்ஃபோர்த் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் டோன்லையும் கமாண்டிங்காக சொல்றதுக்கு ஆர்டர்ஸில் இந்த ஹென்ஸ்ஃபோர்த்தை யூஸ் பண்ணுவோம். அதுக்கும் அதே அர்த்தம் தான். இனி, இனிமேல், இப்போது இருந்து இதே அர்த்தம் தான். ஏதாவது ஆர்டர் போடுறப்போ, ரூல் போடுறப்போ இந்த ஹென்ஸ்ஃபோர்த்தை நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு அஃபிஷியல் ஆர்டர் போடுறாங்க. அதில் சொல்கிறாங்க, இனிமேல் வர எல்லா விசிட்டர்ஸும் என்ட்ரன்ஸில் இருக்க ரெஜிஸ்டரில் சைன் போடணும்.
அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ இனிமேல் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஹென்ஸ்ஃபோர்த் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஏன்னா அது வந்து ஒரு ஆர்டர் இல்லையா, ஒரு ரூல் இல்லையா, அதனால இனிமேலுக்கு பதில் நம்ம ஹென்ஸ்ஃபோர்த்னு வச்சுக்கலாம். ஸோ எல்லா விசிட்டர்ஸும், ஆல் விசிட்டர்ஸ் என்ன பண்ணணும், சைன் பண்ணணும். மஸ்ட் சைன் த ரெஜிஸ்டர். மஸ்ட் சைன் இன் த ரெஜிஸ்டர் இல்லை, மஸ்ட் சைன் த ரெஜிஸ்டர், அவ்வளோதான். எங்க இருக்க ரெஜிஸ்டர்? என்ட்ரன்ஸ்ல இருக்க ரெஜிஸ்டர். அட் த என்ட்ரன்ஸ், ரெஜிஸ்டர் அட் த என்ட்ரன்ஸ். ஹென்ஸ்ஃபோர்த் ஆல் விசிட்டர்ஸ் மஸ்ட் சைன் த ரெஜிஸ்டர் அட் த என்ட்ரன்ஸ். இன்னொரு எக்ஸாம்பிள் கூட எடுத்துக்கலாமா? ரூல் தானே. இப்போ ஆஃபீஸில் சொல்கிறாங்க கண்டினியூஸாக 2 பெர்மிஷன் போட்டிங்களான்னா அது வந்து ஒரு கேஷுவல் லீவாக கன்சிடர் பண்ணிடுவோம், இனிமேல் அப்படி தான் நாங்கள் எடுத்துக்கொள்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2 கான்செகட்டிவ் பெர்மிஷன்ஸ், அடுத்தடுத்து தொடர்ச்சியாக போடுற 2 பெர்மிஷன்ஸ் ஒரு கேஷுவல் லீவாக கருதப்படும் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ கருதப்படும் பாசிவ் வாய்ஸ் இல்லையா? இப்போ வில் பி கன்சிடர்ட். அப்போது 2 consecutive permissions will be considered என்னவாக? casual leave-ஆக, as a casual leave. Henceforth, 2 consecutive permissions will be considered as a casual leave. So, நம்ம hereafter பார்த்தோம். அதுக்கப்புறம் casual-ஆ சொல்றதுக்கு from now on அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ அதே அஃபிஷியல் டோனில் ஆனால் ஆர்டர் ரூல்ஸ் போடுறப்ப henceforth அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லையா? இப்போ இன்னொன்று கூட இருக்கு, here in after. ஹியர் இன் ஆஃப்டர் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இதுக்கும் அதே இனிமேல், இதன் பிறகு, இப்போதிருந்து, இன்னும் நமக்கு புரிகிற மாதிரி கரெக்டாக சொல்லணுமானா பின்வரும் பகுதிகளில் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஹியர் இன் ஆஃப்டரை ஒன்லி டாக்குமெண்ட்ஸில், கான்ட்ராக்ட்ஸில், லீகல் ரைட்டிங்கில், அதாவது லீகல்னால் அதாவது ஒரு கோர்ட்டில் போய் ஏதோ ஒன்று ஃபைல் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி லீகல் ரைட்டிங்ல எல்லாம் இந்த ஹியர் இன் ஆஃப்டரை யூஸ் பண்ணுவோம். இந்த இப்போதிருந்து, இனிமேல், இதன் பிறகு, பின்வரும் பகுதிகளில் அப்படின்னு சொல்கிறதுக்கு. இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரியும். அது நீங்கள் ஒரு டாக்குமெண்ட், ஒரு கான்ட்ராக்ட், இல்லை ஏதோ ஒரு பெட்டிஷன் ஏதோ ஒன்று எழுதுறீங்க. அதில் இந்த பெட்டிஷனில் இந்த பேராகிராஃப்க்கு அப்புறம் இனி அடுத்தடுத்து வரும் பகுதிகள், அடுத்தடுத்து வரும் பேராகிராஃபில், அடுத்தடுத்த பக்கங்களில் நாங்கள் இப்படி குறிப்பிட போகிறோம் அப்படின்னு நம்ம முன்னாடியே சொல்கிறது. அதுதான் நம்ம வந்து ஹியர் இன் ஆஃப்டர் வச்சு சொல்லுவோம். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு டெனன்ட் அண்ட் ஒரு ஓனர் இருக்காரு, அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் எழுதுறாங்க. அந்த மாதிரி கான்ட்ராக்ட் எல்லாம் நம்ம திரும்ப திரும்ப பேரை சொல்லிட்டே இருக்க மாட்டோம் எல்லா இடத்துலையும். அதனால நம்ம ஃபர்ஸ்டே சொல்லிடுவோம், யாரு டெனன்ட், யாரு ஓனர். இவங்களை இனிமேல் நாங்கள் டெனன்ட்னு தான் சொல்ல போகிறோம். இந்த டாக்குமெண்ட்ல ஃபுல்லாக இனி வரும் இடங்களில் எல்லாம் மிஸ்டர் ராமசாமியை உரிமையாளர், ஓனர் என்றும், ராஜன்கிறவரை டெனன்ட்னும் சொல்ல போகிறோம். ஸோ நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, எங்கெல்லாம் ஓனர்னு வருதோ அந்த இடத்துலலாம் ஓ இது மிஸ்டர் ராமசாமியை குறிக்கிறது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு ஃபர்ஸ்டே நம்ம சொல்லிட்டு அடுத்து வர எல்லா பேராகிராஃப்லையும் நம்ம வெறுமனே இது ஓனர், த டெனன்ட் அப்படின்னு மட்டும் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி சொல்கிற இடங்கள்ல தான் நம்ம இனிமேல், பின்வரும் பகுதிகளில் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம ஹியர் இன் ஆஃப்டரை யூஸ் பண்ணுவோம். ஸோ இது எப்படி சொல்லலாம்? மிஸ்டர் ராமசாமி வில் பி ரெஃபர் டு, குறிப்பிடப்படுவார், அதனால தான் பாசிவ் வாய்ஸ். மிஸ்டர் ராமசாமி வில் பி ரெஃபர் டு as the owner. அதே மாதிரி மிஸ்டர் ராஜன் வில் பி ரெஃபர் டு as the tenant. இப்போ இந்த வில் பி ரெஃபர் டு 2 தடவை வருது இல்லையா, அது ஒரு தடவை சொன்னால் போதும். அப்போ ஹியர் இன் ஆஃப்டர் மிஸ்டர் ராமசாமி வில் பி ரெஃபர் டு as the owner and மிஸ்டர் ராஜன் as the tenant. திருப்பி நம்ம சொல்லலை, அதுக்கு பதிலாக மிஸ்டர் ராஜன் as the tenant அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டோம். ஸோ ஹியர் இன் ஆஃப்டர்ன்றதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, கான்ட்ராக்டில், டாக்குமெண்ட்லாம் அடுத்தடுத்த பக்கத்தில் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்றத முன்னாடியே சொல்லிடுறது. அந்த இடத்துக்கு தான் நம்ம ஹியர் இன் ஆஃப்டர்னு நம்ம சொல்கிறோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது, ஏதோ ஒரு பழைய விஷயம், ஒரு டைம் சொல்லிட்டு அந்த டைமுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்றதுக்கு, அதன் பிறகு, அதன் பின், அதற்கு பிறகு இப்படிலாம் சொல்றதுக்கு நம்ம தேர் ஆஃப்டர். ஹியர் ஆஃப்டர்ன்றது இப்போ, இனி வரும் காலங்களில். தேர் ஆஃப்டர்ன்றது அதோடைய பாஸ்ட் ஃபார்ம், அப்போ, அதற்கு பிறகு அப்படி சொல்றதுக்கு. ஸோ இதுவும் கொஞ்சம் ஃபார்மலான ஒன்று தான். இப்போ ஃபார்மல் அப்படின்னு சொல்லிட்டதுனால கான்ட்ராக்ட் சைன் ஆனிச்சு, அதன் பிறகு கட்டுமான பணிகள் தொடங்கின அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ கான்ட்ராக்ட் வந்து கையெழுத்தானது, ஒப்பந்தம் கையெழுத்தானது. The contract was signed. The contract was signed. Construction work began. சரி, ரெண்டத்தையும் தான் சேர்க்க போறோம். ஸோ இது அதற்கு பிறகு இல்லையா? அப்போ the contract was signed and thereafter construction began. இல்லைனா the contract was signed and the construction work began thereafter அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
அவ சென்னையில குடியேறினாள். அதற்கு பிறகு அதனைத் தொடர்ந்து அவளுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சுச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து சென்னையில குடியேறினதுனால அவளுக்கு நல்ல வேலை கிடைத்தது அப்படி சொல்லல. 2 அடுத்தடுத்து நடந்த 2 விஷயங்கள நம்ம வந்து கோர்வையா சொல்றோம். அவ்வளோதான். அப்ப ஷி மூவ்ட் டூ சென்னை அண்ட் தேர் ஆஃப்டர் அவளுக்கு வேலை கிடைச்சுச்சு. ஷி ஃபவுண்ட் அ ஜாப். ஷி மூவ்ட் டூ சென்னை அண்ட் தேர் ஆஃப்டர் ஷி ஃபவுண்ட் அ ஜாப். இப்போ இந்த இடத்துல தேர் ஆஃப்டர்ன்றது அடுத்தடுத்து நடந்த 2 விஷயங்கள இப்படி சொல்றோம். அவ்வளோதான் நம்ம. அதனால இந்த தேர் ஆஃப்டர் ஃபார்மல் நம்ம சொன்னோம் இல்லையா? அப்ப இத கேஷுவலா பேசுறதுக்கு என்ன வார்த்தைய யூஸ் பண்ணலாம்? அப்படின்னா ஒரு ஃப்ரேஸ். ஆஃப்டர் தட் ரொம்ப காமன் கேஷுவலா ஸ்போக்கன்ல சொல்றதுக்கு ஆஃப்டர் தட். தேர் ஆஃப்டர் இல்ல. ஆஃப்டர் தட்ன்னு நம்ம சொல்லுவோம். சிம்பிளா தென்ன்னு கூட சொல்லிட்டு போயிடலாம். இப்ப ஆஃப்டர் தட் வச்சு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். நான் சாப்பிட்டு முடிச்சேன். அதுக்கப்புறம் நான் வந்து வாக்கிங் போனேன். ஸோ 2 அடுத்தடுத்த விஷயங்கள நம்ம சொல்றோம். அவ்வளோதான். சிம்பிளா சொல்லிடலாம் இல்லையா? ஐ ஃபினிஷ்ட் மை டின்னர். டின்னர் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் நான் வாக்கிங் போனேன். ஐ வென்ட் ஃபார் அ வாக். I finished my dinner and after that I went for a walk. And then I went for a walk. அப்படின்னு கேஷுவலா சொல்லிடலாம். ஆசிரியர் வந்து டீச்சர் வந்து இந்த டாபிக்க நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஸ்டூடண்ட்ஸ் வந்து அந்த எக்ஸர்சைஸஸ் எல்லாம் போட்டு பார்த்தாங்க. சால்வ் பண்ணாங்க அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். அப்ப the teacher explained the topic. ஸ்டூடண்ட்ஸ் என்ன பண்ணாங்க? Solved exercises. The teacher explained the topic and after that the students solved exercises. இந்த ஆஃப்டர் தட் எல்லாம் பார்த்தீங்களான்னா, அது வந்து ஒரு கன்ஜங்ஷன் இல்ல. ஸோ இது மாதிரி ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு அடுத்து நம்ம தொடங்கணும். அப்படி இல்லன்னா அண்டு, பட்டு, ஸோ இது மாரி ஏதாவது ஒரு கன்ஜங்ஷனோட சேர்த்தாப்ல நம்ம கொண்டுட்டு போலாம். இப்ப இந்த இடத்துல அண்ட் ஆஃப்டர் தட் தி ஸ்டூடண்ட்ஸ் சால்வ்ட் எக்ஸர்சைஸஸ் அப்படி சேர்த்து சொல்லலாம். இல்ல இந்த மாரி தனித்தனியா சொல்லிடலாம். இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா? ஹியர் ஆஃப்டர், ஹியர் இன் ஆஃப்டர், ஹென்ஸ்ஃபோர்த் இதெல்லாம் எங்கெங்க யூஸ் பண்ணணும்? ஃபார்மல் அப்படின்னு நம்ம சொன்னோம். கேஷுவலா ஸ்போக்கனுக்கு ஃப்ரம் நவ் ஆன் அப்படி சொன்னோம். அதே மாரி தேர் ஆஃப்டர் அதுக்கு ஸ்போக்கன் ஃபார்ம் அப்படிங்கிறப்போ ஆஃப்டர் தட் சொன்னோம். தென் கூட சொல்லலாம் அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்போ இதையெல்லாம் நீங்க பிராக்டிஸ் பண்ணணும் இல்லையா? இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ நீங்க ட்ரை பண்ணுங்க. நீங்களே பாருங்க. இந்த எக்ஸாம்பிள அது வந்து கேஷுவலா நம்ம சொல்றதா? இல்ல ஆஃபீஸ் ரிலேட்டடா? இப்ப எந்த வார்த்தை யூஸ் பண்ணா கரெக்ட்டா இருக்கும் அப்படின்றதெல்லாம் பார்த்து நீங்களே டிசைட் பண்ணுங்க. ஸோ அடுத்த ஸ்லைட்ல உங்களோட ஆன்சர்ஸ நீங்க செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கான ஆன்சர்ஸ் பார்த்துடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள பொறுத்தவரைக்கும் அது ஒரு கேஷுவலா சொல்றதான்றதுனால ஆஃப்டர் தட் சொன்னோம். நீங்க சாதாரணமா சொல்றதுக்கு தேர் ஆஃப்டர் சொன்னாலும் இது வந்து கரெக்ட் தான். இந்த இடத்துல குழு வந்து ரிப்போர்ட்டை ஆய்வு செய்தது. ஆய்வு பண்றதுன்னா ரிவ்யூ பண்றது. ஸோ இது வந்து ஒரு அஃபிஷியல் ரிலேட்டட் விஷயம். ஆஃபீஸ் ரிலேட்டட் விஷயம் அப்படின்றதுனால நம்ம தேர் ஆஃப்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்களான்னா, ஒரு ரூல் மாதிரி இல்லையா? அதனால தான் ஹென்ஸ்ஃபோர்த் யூஸ் பண்ணியிருக்கோம். சும்மா சாதாரணமா பொய் சொல்லாதன்னு சொல்றதுக்குலாம் நம்ம வந்து ஃப்ரம் நவ் ஆன் கேஷுவலா சொல்றது இல்லையா? ஸோ இந்த வீடியோல நம்ம பார்த்த இந்த ஹியர் ஆஃப்டர், ஹியர் இன் ஆஃப்டர், ஹென்ஸ்ஃபோர்த், தேர் ஆஃப்டர், ஃப்ரம் நவ் ஆன், ஆஃப்டர் தட் இந்த வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க் யூ சோ மச்.